அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. குருவே சரணம், குருவே துணை, குலதெய்வமே சரணம், குலதெய்வமே துணை. ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே. உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் நிறைந்திருக்கட்டும், நிலைத்திருக்கட்டும். வாழ்க பணமுடன். அன்பு அன்பர்களே, ஒவ்வொரு மனிதனுமே தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக ஏதாவது ஒரு நேர்மறை சக்திக்கான உபகரணத்தை, ஒரு கருவியை தாராளமாக பயன்படுத்திக் கொள்ளலாம். நாம் காணும் இறைவனின் வடிவங்கள் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு விதமான சூட்சமமான சில உயிரினங்களையோ சில உபகரணங்களையோ வெளிப்படுத்துகின்றது. அந்த உபகரணங்கள் என்றாலே நமக்கு அந்த கடவுள்கள் தான் ஞாபகமே வரும். அது சித்தர்களாக இருந்தாலும் சரி, கடவுள்களாக இருந்தாலும் சரி, ஏன் விளையாட்டு வீரர்கள், அரசியல்வாதிகள், பெரும் தலைவர்கள், வாழ்வில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய நல்ல மனிதர்கள் அனைவருமே தன்னை மட்டும் வெளிப்படுத்தாமல் தன் கூட இருக்கக்கூடிய சில விஷயங்களையுமே வெளிப்படுத்தியிருக்காங்க. உதாரணத்திற்கு மகாத்மா காந்திஜி என்றால் கையில ஒரு குச்சியும் கண்ணாடியும் போட்டு இருக்கிற மாதிரி, எம்ஜிஆர் அப்படின்னாவே அவரோட கூலிங் கிளாஸும் அந்த தொப்பியும் இருக்கிற மாதிரி, கலைஞர் கருணாநிதி அவர்கள் அப்படின்னாவே அவரோட மஞ்சள் சால்வையை பிரதிபலிக்கிற மாதிரி, பெரியார் என்றாலும் அவரோட கண்ணாடியையும் அவர் பேசக்கூடிய சில வார்த்தைகளையும் குறிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதுபோல் ஒவ்வொரு மனிதனுக்குமே ஒரு சில அடையாளங்கள், நேர்மறை ஆற்றல்களை வெளிப்படுத்துவதாக இருக்கும். நான் கோயம்புத்தூர் அப்படிங்கிறங்காட்டி கோயம்புத்தூர் அப்படின்னாவே குங்கும போட்ட கவுண்டரு, பாளைய கவுண்டரு, குருவி கவுண்டரு அப்படின்னு அந்த சில நபர்களை இந்த வார்த்தைகளை வச்சு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் பல நபர்களுக்கு இருக்கு. மதுரை மீனாட்சி அம்மன் அப்படின்னாவே நம்மளோட பச்சை நிற கிளியை குறிப்பதும், காஞ்சி காமாட்சி அம்மன் அப்படின்னாவே கரும்பை வெளிப்படுத்துவதுமாகவே இருக்கும். அதுபோல் நம்ம கூட சில விஷயங்களை வைக்கணும் அப்படிங்கறதுக்காகத்தான் இந்த பதிவை உங்களுக்காக பதிவிடுகின்றேன். இப்ப என்ன அப்படின்னு ஞாபகம் வந்தா நிறைய பேர் அருட்பெரும் ஜோதின்னு கூப்பிடுவாங்க, அல்லது ஆனந்த வணக்கம்னு சொல்லுவாங்க, அல்லது நன்றிகள் கோடின்னு சொல்லுவாங்க, அல்லது பச்சை நிற பொட்டையோ கையில போட்டுக்கூடிய பிரேஸ்லெட்டையோ பார்ப்பாங்க. இது போல நீங்க உங்களோட வாழ்க்கையில உங்களை நேர்மறையா காமிக்கிறதுக்கு, பாசிட்டிவா காமிக்கக்கூடிய ஏதாவது ஒரு உபகரணத்தை பயன்படுத்துங்க. அந்த உபகரணம் உங்களுக்கு ஒரு அடையாளமாக மாறும். அந்த அடையாளம் உங்களுக்கு நேர்மறை ஆற்றல்களை கொடுக்கும். அந்த நேர்மறை ஆற்றல்களின் மூலமாக நீங்கள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகளை உங்களுக்கு நீங்களே உருவாக்கி கொள்ள முடியும் என்ற ரகசியத்தை நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அதற்காகத்தான் இந்த பதிவு. இதன் மூலமாக நீங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும், வேலைக்கு போகக்கூடிய ஆண்களாக இருந்தாலும், அல்லது தொழில் செய்யக்கூடிய பிசினஸ் மேனாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் துறை சார்ந்த ஏதாவது ஒரு விஷயத்தை முன்னிறுத்தி செயல்படுங்கள். முருகன் என்றால் வேல், பெருமாள் என்றால் கருடன், தாமரை என்றால் மகாலட்சுமி. அதுபோல் இறைவன் ஒவ்வொரு விதத்தில் ஒரு சில குறிகளை காமிக்கிறார். அதை நம்ம சைக்கோ சிம்பிளாலஜி அப்படிங்குவோம். சிம்பிள் வச்சு அந்த தெய்வத்தை வழிபடலாம். சிம்பலை வழிபட்டாவே தெய்வத்தை வழிபடுவதற்கு சமம். வேலையை வழிபட்டாலே முருகனை வழிபட்டதற்கு சமம். தாமரையை வழிபட்டாலே மகாலட்சுமியை வழிபட்டதற்கு சமம். அதுபோல் உங்களை அடையாளப்படுத்துவதற்கு ஏதாவது ஒரு அடையாளத்தை உருவாக்கி கொள்ளுங்கள். அதை தொடர்ந்து செயல்படுத்துங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு முறை 2 முறை போட்ட அந்த பிராண்டிங் வராது, அதற்கான பார்வை வராது, அதற்கான நோக்கம் வராது. தொடர்ந்து செயல்படணும். நான் இப்ப கேப்டன் டிவில வரும்போது பாத்தீங்கன்னா சிவப்பு போட்டு வச்சுட்டு வருவேன். காரணம் என்னன்னா, அங்க ஷூட்டிங் பண்ணும்போது பச்சை போட்டு வைக்க கூடாதுன்னு நிறைய பேரு எங்க பச்சை போட்டு வைக்கல அப்படின்னு கேட்பாங்க. அடையாளம், எஸ், தனி ஒரு மனிதன் தன்னை தன்னிலைப்படுத்தி காமிப்பதற்கும் சிறந்தவனாய் காமிப்பதற்கும் அடையாளத்தை உருவாக்கி கொள்ளலாம். உங்களை நீங்கள் வெளிப்படுத்திக் கொள்ள ஒரு அடையாளத்தை வெளிப்படுத்துங்கள். அது நேர்மறை ஆற்றல்களாக இருக்கட்டும். அதுவே உங்களுக்கு நேர்மறை ஆற்றல்களையும் கொண்டு வரட்டும். அதன் மூலமாக ஜன வசியமும் உங்களுக்கு ஏற்படும். அந்த ஜனத்தின் மூலமாக பண வசியத்தை நிச்சயமாக நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். இந்த சூட்சம ரகசியத்தை நீங்கள் பயன்படுத்தி வளம் பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். வாழ்க பணமுடன், வாழ்க பணமுடன். நன்றிகள் கோடி. ஆனந்தம்.